வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா ஆக்சுவலா இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு. நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அதை சீரியஸா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா அரசன் அப்படின்னு ஒரு படம் ப்ரோமோ பார்த்துருப்போம். பட் நீங்க சொல்ற அரசன் கிடையாது. 2009 டப் செய்யப்பட்டு, அதாவது ஹிந்தி படத்தை டப் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹிந்தி படம் எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா 1991. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட அந்த ஹிந்தி படம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அந்த பழைய ஹிந்தி ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை தமிழில் டப் பண்ணுறது வந்து 2009. ஸோ இந்த 2009 வந்த அரசன்ற த டான் நினைக்கிறேன், ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க, நான் போடுறேன் பாருங்க. ஸோ இந்த படத்துக்கும் இப்போ நம்ம பேசக்கூடிய கதையம்சத்துக்கும் இப்போ ரிலீஸ் ஆக போகிற அரசன்ற படம் எஸ்டிஆருக்கும், அதே மாதிரி அசுரன்ற படம் தனுஷுக்கும் வடசென்னை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அன்புக்கும் அரசனுக்கும் உள்ள வேறுபாடுகள். நம்ம வேஷத்துல யாரும் சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. இதை பத்திலாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். பட் வடசென்னையை பத்தி தனியா பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிந்தி படத்தை தமிழ்ல டப் பண்ணாங்க இந்த அரசன்ற படம். யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, யூடியூப்ல கூட இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அற்ற மொக்க படம்னு நினைக்கிறேன். அது மெசேஜ் படம் தானே. அந்த 1991 என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சம்திங். ஓகே, இப்போ அதை மட்டும் இல்லை, விராட் கோலியை த கிங்னு சொல்லுவாங்க, த கிங் கோலின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சும்மா த கிங் கோலின்னு சொல்லுவாங்க. ஐபிஎல்ல இருந்து பார்த்துருப்பீங்க. த கிங் கோலி யாரோட பாட்டை லூப்ல கேட்டுட்டு இருந்தாரு? நீ சிங்கம் தான், அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை, அது நீ என்று நினைத்தால் நீ இறைவனின் பிள்ளை. மோஸ்ட் ஃபேவரட் ரைட் நவ, you'll be shocked. நீ சிங்கம் தான் ரிப்பீட் மூட்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே அந்த ஆர்சிபி டிஷர்ட் போட்டு காட்டியிருந்தாப்ல. பெங்களூரு ஆர்சிபி கந்தன். ஸோ இந்த பக்கம் நம்ம ஆளு எஸ்டிஆர். ஸோ பிப்ரவரி கனெக்ஷன். தலைவர் எஸ்டிஆர் பிப்ரவரி தானே பர்த்டே. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுடருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தேன். நம்ம மவுடருக்கு நடக்க சொல்லி நான் ஊருவிலே இல்லைங்க. இந்த எஸ்டிஆருக்கும் ஆர்சிபி கேப்டன் விராட் கோலிக்கும் நான் கனெக்ஷன் பண்ணல. இவங்களே வீடியோலாம் போடுறானுங்க. அந்த அரசன்ற ப்ரோமோ வந்துச்சுல, அந்த மியூசிக்கை போட்டு எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கானுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு கனெக்ஷனாக இருந்திருக்கும். என்ன மாதிரி சொல்ல வரேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு லைனேஜாக வருது. 1991 வந்த ஹிந்தி படம் ரீமேக் ஆகிறது 2009. 18 ஆண்டுகள் கேப் இருக்கு. இப்போ 2009 இப்போ 18 ஆண்டு கேப்னா 2027. ஸோ 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மூமெண்ட் இருக்கு. ஏன்னா யார் வின் பண்றான்னு இருக்குல்ல. ஸோ வின் பண்ண பிறகு தானே பல வேலைகள் நடக்கணும். ஸோ அப்படியே 2027, அப்படியே 28, 29. ஸோ மூமெண்ட் உங்களுக்கு தெரியும், 29. ஸோ பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் மூமெண்ட் ஆக போகுது. இவங்க அப்படியே ஒரு பேரலாக ஒரு படங்களில் வச்சு பரிபாஷைன்னு சொல்லுவாங்கள்ல, பரிபாஷை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிடையாது. இது எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய டீகோடிங், இந்த கனெக்ஷன்ஸு, கனெக்டிங் டாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த அரசன், அப்புறம் டானு, அப்புறம் ஹிந்தி படம் 1991, ஸ்ரீபெரும்புத்தூர், அப்படி ஒவ்வொன்றா அப்படி வந்தீங்கன்னா ஒரு படிப்படியாக ஒரு அவுட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு விஷயங்கள் ஆரம்பத்தில் நடந்தது, லூப்பில் போயிட்டு இருக்கு. அந்த லூப் திருப்பி ஏதோ ஒரு பெரிய நிகழ்வுகள் நடக்க போகுது. அந்த ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதையும் கணிச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் கோட் வேர்டு. ஸோ இந்த கோட் வேர்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை டீகோட் பண்ண தேடுங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்க சொல்ற மவுடருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுடருக்கு நடக்க சொல்லி நான் ஊருவிலே இல்லைங்கம்மா. காடை போட்டு விட்டுருங்க, போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏஎஸ்கேன்னு ஒரு சேனல், ரகுலன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த சேனல்ல நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணியும் பல விஷயங்கள் பேசுவார், கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பேசுவார். அவரோட வீடியோ கிளிப்பை இங்கே பயன்படுத்திக்கிறோம். காப்பி டீக்ரெடிட் கொடுத்துறாங்க பிரதர். உங்களை ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களை டேக் பண்ணி போட்டுறேன். ஸோ இதோட கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அந்த வீடியோ கிளிப் இந்த வீடியோ கிளிப் தான் எனக்கு வந்து இது இவ்வளோ விஷயங்களை கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு முன் உதாரணமாக இருந்துச்சு. அதில் சொன்ன ஒரே ஒரு சீக்வன்ஸ் இப்படி பண்ணீங்கல்ல, அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் எனக்கு மைண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துச்சு. இந்த சீக்வன்ஸ் தான் இந்த வீடியோட ஹைலைட். இந்த சீக்வன்ஸை பற்றி அவர் பேசியிருப்பார் டீட்டெயில்டாக. அதை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. அந்த ஜென்ரல் பேர் வந்து, அவன் பேர் வந்து ஸ்ரீலங்கன் ஒரு ஆர்மி கமாண்டோவன். அவன் பேர் வந்து ஃபெர்னாண்டோவன் ஒருத்தன்.
அவன் வந்து தமிழர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க லண்டனில். அப்போ பண்ணுறப்ப அந்த தமிழர்களை பற்றி இப்படி செஞ்சான். அதை பார்த்துட்டு நான் வந்து வீடியோ போட்டேன். அது ஸ்பெசிஃபிக்காக யாருமே வீடியோ போடல. அந்த சான்சன் இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி போட்டாங்களே தவிர, அப்படி பண்ணதில் ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதுக்கப்புறம் இந்த வில்லனுங்க இவனுங்களாம் வந்து சும்மா கழுத்து எடுத்துடும் இதை பண்ணிவிடும் அப்படி இப்படின்னு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி செய்வாங்க. ஆனால் ஒரு ஆர்மி ஜென்ரல் ஏன் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணணும், தாடையை ஒட்டி இந்த இடத்துல ஒட்டி ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக அந்த விஷயம் நடக்கிறப்ப இது இப்படி தான் இருக்கும். இந்த இடம் தான். இதுக்காக நான் போயிட்டு வந்து அந்த வீடியோ பண்ணுறப்ப வந்து பேண்ட் வீடியோஸ் இருக்கும். ஸோ அது வந்து இருக்கும், வெப்பில் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் இப்போ வந்து அந்த வீடியோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏன் அப்படின்னா, அந்த டைம் வந்து வார் கிரைம்ஸ் வந்து நடந்திருக்கு, ஸ்ரீலங்காவில் வார் கிரைம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு LLRC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று அவனுக்கு கமிஷன் புக் வந்து ஒரு ஃபேக்காக ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணானுங்க. அதில் அவ்வளோ பேரை கொலைப்பட்டாங்க. அதை பற்றி சேனல் 4 வந்து ஒரு இது விட்டாங்க, கில்லிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரி விட்டாங்க. அது ஃபுல்லாக நான் பார்த்தேன். ஸோ அந்த வார் கிரைம் நடக்குது, இவன் ஒரு ஆர்மியில் பொசிஷனில் இருக்கிறான், பவர் இவன் கையில் இருக்குது, அப்யூஸ் பண்ணியிருப்பான். இப்படி ஒருத்தன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நேரில் ஒருத்தன் பார்த்தா தான் எப்படி கரெக்டாக பண்ணுவாங்கன்றது செய்க கரெக்டாக செய்வான். ஸோ இல்லைன்னா படத்தில் ஒரு வில்லன் மாதிரி தான் இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இவன் ஒருத்தன் இப்படி ஸ்லோவாக இப்படி பண்ணுறான், கரெக்டாக அதே இடத்துல வச்சு பண்ணுறான்னா, இந்த வார் கிரைமுக்கு இவன் வந்து பார்த்துருக்கான், இவன் கண் முன்னாடி நடந்திருக்கு, இவன் ஆர்டர் பண்ணியிருக்கான், இவன் கண் முன்னாடி நடந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது இன்ஸ்டாகிராம் சம்மந்தப்பட்டது ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. ஆனால் ஊடால சொல்லியிருப்பாரு, ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஆள் இலங்கையில் 2009 முதல்ல நான் சொன்ன சீக்வன்ஸ்லாம் ஏன்னு இப்போ புரியுதா? ஜென்ரல் மாதிரி ஒருத்தர் பெரிய லெவலில் பதவியில் இருக்கவர், அதாவது மிலிட்ரியில் இருக்கவர், அவர் போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை பார்த்து இப்படி பண்ணாராம். ஏன்னா இது இல்லை மேட்ரு, இதுதான் மேட்ரு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாப்ல. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுலேருந்து இந்த இன்ஸ்டாகிராம் தப்பாக பயன்படுத்தப்படுது, குழந்தைங்களுக்கு தவறான விஷயங்கள் கைட் ஆகுது அப்படின்ற சீக்வன்ஸில் அவர் பேசியிருக்காரு. ஆனால் எனக்கு நம்ம டீகோட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும்ல எங்கேயாவது இருந்து. அவர் கொடுத்த மெசேஜ் எனக்கு ஏற்கனவே டிவிகே தலைவரை நான் ராஜபக்சேயோட ஒப்பிட்டு பேசியிருந்தேன். ராஜபக்சேக்கும் இவருக்கும் கனெக்ஷன் இருக்கு, அங்கே மகேந்திர ராஜபக்சேனா இங்கே டிவிகே தலைவர் தான், இவர் தான் ராஜபக்சேயா இருக்க போறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 2 பேரும் சிமிலரான கட்சி கொடியும் சிமிலராக இருக்கும். முதல்ல கட்சி கொடி இப்படி போட்டு துண்டை இப்படி போட்டுட்டு வந்தது அவங்கள மாதிரியே இவரும் காட்டியிருப்பாரு. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வந்திருப்பாரு, அவங்க குர்தான் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அங்கி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பெருசாக சொல்ல முடியாது, பட் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும்ல. அப்படின்னா அந்த ராஜபக்சோட பையன் இவர் கட்சி ஆரம்பிச்சோன்னே விஷ் பண்ணி போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல. ஸோ தமிழரோட மத்தியில் அவங்களோட அவப்பெயர் போக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம்ல. ஏன்னா அவங்களே அடிச்சுட்டு துவச்சிட்டு இருக்கவங்க தான். அப்போ அங்கே தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். டிவிக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அப்போது இலங்கை தமிழர்களுக்கு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறது உங்களுக்கு எதிரானது தானே. தமிழ் தேசியத்துக்கு பேசிதானே இலங்கையில் வந்து ஒரு தனி நாடே கேட்கப்பட்டுச்சு. அப்போ அதே தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு சொல்லக்கூடியவருக்கு நீங்கள் ஏன் விஷ் பண்ணணும்? ஏன்னா ஒரு கண்ணில் சுண்ணாம்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் வச்சிருக்காரு. அதாவது ஒரு கண்ணில் தமிழ் தேசியம், ஒரு கண்ணில் திராவிட தேசியம். அவருக்கு தேவையானது திராவிட தேசியம். தமிழ் தேசியம் வளருதுன்றக்காக அதை காயடிக்கிறதுக்கு தான் தமிழ் தேசியம்ன்ற ஒரு போலி பிம்பம். ஸோ மாஸ்க் போட்ட குள்ளநரி அங்கே உட்காந்துருக்கு, நம்மளுடைய ஆள் தாண்டா அங்கே இருக்காப்புல அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. விஷ் பண்ணி போட்டிருக்காரு, எவிடன்ஸ் இருக்கு, பார்த்துக்கங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். இது மட்டுமா அப்படின்னா கிடையாது. விஜய் இப்படின்னு ஒரு வீடியோவில் பண்ணார். எப்போ பண்ணார் அப்படின்னா கேரவானில் போயிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணார். நானும் தேடி பார்க்குறேன், ட்விட்டரில் தேடி பார்க்குறேன், இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறேன், ChatGPT கேட்டு பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் விஜய் செஞ்சது இல்லவே இல்லை. மொத்தமாக அழிச்சிட்டானுங்க, வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து சிங்களத்தில் பேசின ஒரு வீடியோவே நான் பார்த்துருக்கேன். நம்ம ஆளு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் இலங்கையை பற்றி நல்லா டீட்டெயிலாக எடுப்பாப்புல. ஸோ அந்த விஷயங்களை வந்து எனக்கு சொன்னார், ஷேர் பண்ணார். அவர் அனுப்பும்போது நான் சிங்களத்தில் பேசின ஒரு வீடியோ பார்த்த மாதிரி கான்சியஸ், ஆனால் ரொம்ப பழைய வீடியோ. ஸோ அதை பார்த்துருக்கேன். சிங்களத்தில் எப்படி பேச முடியுது வரனால, சிங்கள லாங்குவேஜ் எப்படி தெரியுது அவருக்கு. சரி, அதை விட்டுருங்க, அது பழைய வீடியோ, அது எவிடன்ஸ் இல்லை. இப்போது நீங்கள் பார்க்குற யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இதே ஒரு சோசியல் மீடியாலையோ விஜய் கேரவனில் போயிட்டு இருக்கும்போது இப்படி செஞ்ச வீடியோவை ஒரு மீன் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருந்தானுங்க. நான் பார்த்தேன். இப்படின்றதுக்கான மீனிங்கே கரெக்டாக தெரிஞ்சவங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது யார் செய்வான்னு. அதோட 2009 இலங்கையிலோட நடந்த விஷயங்களும் டீட்டெயிலாக கனெக்ட் ஆகி அந்த மிலிட்ரியில் இருக்க ஒருத்தவர் இன்னொரு தமிழர்கள் போராடும் போது அவங்கள பார்த்து இப்படி செஞ்சாருன்னு சொல்லி டீட்டெயிலாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்குது, எவிடன்ஸாக இருக்குது. அப்போது நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? நான் எப்போ சொன்னேன் ராஜபக்சேயோட விஜயை கம்பேர் பண்ணி பாருங்க, இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு அரசியல்னு சொன்னோம். இவர் ஜெயிக்க மாட்டார். ஆக்சுவலாக அவர் ஜெயிக்க மாட்டார். டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டியில் இருக்கும். அகேன்ஸ்டாக எதிர்கட்சி இருக்குல்ல, எதிர்கட்சியில் யார் நிற்கிறதுன்றதான் பிளானு. இன்னொரு ட்விஸ்ட் சொல்லவா? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்
டிவிக தலைவர் விஜய் அவர்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவார். வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு ஆல்ரெடி சொல்லப்பட்டுருச்சு இந்த விஷயத்த. யார் சொன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஐடபிள்யூ சொல்லிட்டாரு. என்ன மேட்டர் சொன்னாருன்னா, டிவிக தலைவரை இறக்கி விடப்படுவாங்க, ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்சி போராட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்கு அவனை வச்சோ இவனை வச்சோலாம் பண்ண முடியாது. நீயே இறங்கு தலைவா அப்படின்னு இறக்கி விட்டுருவாங்க. விஜய் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணால் அது எப்படி நடக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஜென்சி போராட்டம்லாம் ஒரு மேட்டரா? இவங்க பண்ணால் எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வெறும் கேரவனில் நின்று வேடிக்கை பார்க்குறவன பார்க்க போயே 41 பேர் செத்துருக்காங்க. இவரே ரோட்டில் இறங்கி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணாருன்னா அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்க. இது கோட் வேர்ட் உனக்கு. டிவிக்காக ஃபாலோ பண்ணுறவங்க வீட்டில் ஃபேமிலிஸ் தான் பார்ப்பீங்க. நான் அந்த பயலில் சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு மண்டையில் மூளையே இல்லை. அவங்க வந்து ரத்தத்திலும் உடலிலும் ரத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவிக்கு ரத்தம் அவங்க ஒன்றுமே சொல்ல முடியாது, அவங்க மாற்ற முடியாது. ஃபேமிலியில் இருக்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். நிறைய தற்கொலை அம்மா அப்பாவும் இருக்காங்க, கொஞ்சம் புரிதல் உள்ள அம்மா அப்பாக்கள் இருக்காங்க. அவங்க பிள்ளை டிவிக்கு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குன்னா மண்டையிலே போட்டு ஸ்கூலுக்கு போ, காலேஜ் போ, இல்லை வீட்டில் கூட சும்மா வரு, இந்த வேலையை பார்த்து தெரியாதுன்னு சொல்லி அடிச்சு உட்கார வச்சிருங்க. அதான் அவங்க நல்லது. ஏன்னா போக போக அவங்க இந்த வேலையை பார்க்க போகிறாங்க. இவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் நமக்கு அனுப்பிச்சு அதை மக்கள்கிட்ட அவேர்னஸாக கொடுக்குறது தான் நம்ம வேலை. அது என்னோட கடமையை நான் சரியாக செஞ்சேன். நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கட்சியாக இருக்கும். பார்க்கறதுக்கு பால்டப்பா மாதிரி இருப்பாப்புல, ஆனால் எல்லா வேலையும் பார்ப்பாரு. காருக்குள்ளே கேரவனுக்குள்ளே உட்காந்துருக்காரு. லைட்டாக அமர்த்தி யாராவது விளையாடுவானா, ஏதாவது ஒரு தலைவன் பண்ணுவானா? தலைவன் பண்ணுற வேலையா இது? உன்னை பார்க்கறதுக்காக உங்களை பார்க்கறது தான் கூட்டம் கூட்டமாக காலில் இருந்து உங்கள் வண்டி முன்னாடி நாயாக சுற்றிட்டு இருக்காங்க. தண்ணி இனி போகாமல் பாத்ரூம் போனாங்கன்னு தெரியல. ஏன்னா கூட்டம் நிறுத்தி செத்தவங்க எல்லாருமே யூரிங் பாத்ரூம்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அடைக்கி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்படி போயிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கும் போது இவர் கேரவனுக்கு உட்காந்து இந்த கூட்டத்தை ரசிக்கிறார் லைட்டாக அமர்த்தி. புரியல எனக்கு. ஸோ இது ஒரு மாதிரியான சைக்கோத்தனமான மைண்டாக இருக்குது. இதை கியூட்னஸ் சொல்லி இவங்க கொண்டாடுறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் ஆகுதுன்னா, ஒருத்தர் மேல இருக்க அளவுக்கு அதிகமான அன்பு என்ன ஆகுதுன்னா, அவங்க பண்ணக்கூடிய கோமாளித்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் டெவில் சைடும் கொண்டாடப்படுது. சினிமாவில் என்னைக்கு வில்லன்களெல்லாம் ஹீரோயிஸாக பண்ண ஆரம்பிச்சிங்களோ, ஏதாவது வில்லனாக இருக்கவங்களாம் பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிங்களோ, அன்னைக்கே சாவு ரெடின்னு அர்த்தம். ஏன்னா ரியல் லைஃப்லேயே அவங்க இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஹீரோ வரிசைப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? உண்மையான ஹீரோவா இலங்கையில பிரபாகரன் ஒருத்தர் போராடினாரு. அவரை உலகம் முழுக்க வில்லனா மாற்றி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கோமாளியா நடிக்கிற சினிமாக்காரங்களை இங்க ரியல் லைஃப்ல ஹீரோ ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப கூட ஏதோ படம் வர போகுது இல்லை, ஜெயிலர் 2 அதான் நினைக்கிறேன். ஜெயிலர் 2 ப்ரோமோ ஒன்று ஷூட்டிங் ஸ்பாட் ப்ரோமோ போட்டாங்க. அதில் சம்பவம் பண்ணுற மாதிரி கத்தி எடுத்து அதில் ஒரு ஷார்ட்டை காட்டுவாங்க, ரஜினி நடந்து போகிற மாதிரி. வயசான தாத்தா நடந்து போகிற மாதிரி இருக்குது. அது ஸ்லோ மோஷன் ஷாட் போட்டு ஹைப் ஏற்றி கலரிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ நடந்து வர மாதிரி காட்டிட்டாங்கன்னா உங்களை எப்படி ஏமாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியுதா? சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக. அந்த என்டர்டைன்மெண்ட்லேருந்து வந்தவங்க தான் இங்கே தமிழ்நாட்டை ஆள்றவங்க 50 ஆண்டுகளா. ஸோ அது என்டர்டைன் பர்பஸ் கிடையாது. விழிச்சுக்க பொழைச்சிக்க. இது தெரியலன்னு வச்சுக்கோமே. அந்த வீடியோ கிளிப் கூட நான் போடுறேன். ரஜினி நடந்து வரத பாரு, இவரா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரியும். ஒரு வயசான ஆள் நடக்க முடியாமல் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை ஸ்லோ மோஷன் காட்டி அதை வேற மாதிரி எடிட்டிங் பண்ணி அது உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது வேற மாதிரி இருக்கும். சின்ன லெவலில் ரீல்ஸ் பண்ணுறவங்கலாம் நமக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இவங்க பெரிய லெவலில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லாததை இருக்கதா காட்டுறது தான் சினிமா. இதே தான் விஜய்க்கும். அவங்கள பார்த்து ஃபயர் விட்டது தான் நீங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை காசு கொடுத்து யார் வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். அவங்க சம்பாரிச்ச காசை பிடிங்கிறேன்னு சொல்லி யாராவது மிரட்டி, இடி ரைடு இதெல்லாம் மிரட்டி அவங்கள என்ன வேணால் மூவ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது தற்குறிய எங்கள் அண்ணன் சொல்கிறது தான் பாலிடிக்ஸ் நினச்சிட்டு உட்காந்திங்கன்னா விளைவு விபரீதமாக இருக்கும். அதை சந்திக்க தயாராக இருங்க. வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. சொல்ல வேண்டியதான் நம்மளுடைய கடமையாக சொல்லிட்டு தான் இருக்கும். கேட்க வேண்டியவன் கேளு. ஒரு சீரியஸான மேட்டர் இது. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுருக்கோங்க. உங்களுக்கு சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் இருக்கும், ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னா எஸ்ன்ற சிம்பிள் தட்டிடும்.